ஃபிக்ஸீஸ் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பர்த்டே ரெக்வெஸ்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீக்கு ஃபுல்லாகவே வந்து நிறைய பர்த்டே ரெக்வெஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நம்ஜினோட ஒரு ரெக்வெஸ்டட் பர்த்டே ஸ்பெஷல் தான் வந்து பார்க்க போகிறோம். அவங்க வந்து இன் பிடிஎஸ் வேர்ல்டு அப்படின்ற ஐடியிலேருந்து அவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. வந்து இந்த மாதிரி ஸ்டோரி வேணும், யாரோடது வேணும், இந்த மாதிரி வேணும் அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இது. அண்ட் வந்து அவங்களுக்கு மினி 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 ஹாப்பி பர்த்டே. அவங்களுக்கு அவங்களோட வந்து அவங்க பர்த்டேக்கு என்னோட சார்பாகவும் பிடிஎஸ் சார்பாகவும் அண்ட் நம்ம சேனல் ஃபிக்ஸி சார்பாகவும் மினி 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 பர்த்டே விஷஸ். வந்து அவங்க நேம் கூட வந்து ஹீரோயின் நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, கவி. ஸோ கவி மினி 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 ஹாப்பி பர்த்டே. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி யாராவது பர்த்டே செலப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து மினி 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 ஹாப்பி பர்த்டே. வந்து என்ன சொல்கிறது, அவங்க வந்து அன்கட் சீன்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. போட முடியுமா அப்படின்ட்டு தெரியல. பிகாஸ் வந்து இதை எனக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப வந்து லேட்டு தான் ஆகிருச்சு. ஸோ அதனால் அன்கட் சீன்ஸ் இருக்குமான்ட்டு சொல்ல முடியாது. பார்க்கலாம், ஸ்டோரிக்குள்ளார போக போக தான் வந்து தெரியும். ஸோ ரொம்ப நம்ம வந்து நான் ரொம்பவும் வந்து பேச விரும்பலை. ஸோ நான் எல்லா வீடியோஸில் சொல்கிறதையும் தான் இதுவும் சொல்கிறேன். இன்ஸ்டா, டெலகிராம் ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வேண்டவங்க தாராளமாக போய் பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், லைக் கமெண்ட் போடுங்க. உங்களோட லைக் கமெண்ட் தான் என்னோட பாசிட்டிவான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஒரு வந்து எனக்கு ஒரு அப்ரிஷியேஷனாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இதில் வந்து நம்ம ஹீரோயினியோட பேர் வந்து கவி. அவங்க வந்து இப்போ எங்கே நின்றுட்டுருக்காங்க அப்படின்னா வந்து பஸ் ஸ்டாண்டில் தான் வந்து நின்றுட்டுருக்காங்க. ஏன் அப்படின்னா ஒரு பர்சனுக்காக தான் வந்து நின்றுட்டுருக்காங்க. அவங்களோட பேக்கை வச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. அந்த பர்சன் யாரும் நம்ம நம்ஜூனுக்காக தான் வந்து ஜூனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க வந்து ஸ்டோரி ரெக்வெஸ்ட் பண்ணாங்க, வந்து நம்ஜூனை வந்து ஜூன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஜூனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம கவி. ரொம்ப லேட் ஆகுது, என்னது இது இன்னமும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கவி அவங்க அண்ணனுக்கு கால் பண்ணுறாங்க. டே அண்ணா, எங்கடா உன் ஃப்ரெண்டு இன்னமும் வரலடா, எவ்வளோ நேரம் தாண்டா வெயிட் பண்ணுறது, இன்னும் 5 நிமிஷத்தில் மட்டும் உன் ஃப்ரெண்டு வரலன்னா நான் பாட்டுக்கு பஸ் ஏறி கிளம்பி வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி கவி வந்து அவங்க அண்ணா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அண்ணா யார் அப்படின்னா வந்து ஷூகா தான். அவங்களோட மேரேஜ். ஸோ வந்து ஷூகா என்ன சொல்லியிருப்பாரு, நீ வரும்போது அவனையும் கொஞ்சம் கூப்பிட்டு வந்துரு, அவனுக்கு தெரியாது, அதனால அவனையும் கூப்பிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூன் வந்து ஷூகா வந்து சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ அதனால தான் நீங்கள் வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. சீக்கிரமாக வர சொல்லுடா, 5 மினிட்ஸ் தான், வரலன்னா நான் பாட்டுக்கு கிளம்பிடுவேன். அதுக்கப்புறமா எனக்கு தெரியாது, உன் ஃப்ரெண்டு வந்தாலும் சரி வரலனாலும் சரி எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு கட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. 5 மினிட்ஸ் ஆச்சு. சரி போகலாம், நம்ம ஃப்ரெண்டு வந்தான்னா வரனால என்னெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து பஸ்ஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. உடனே டக்குன்னு வந்து உங்கள் கையை பிடிக்கிறாங்க. எவன்டா அது கையை பிடிக்கிறதுன்னு திரும்பி பார்த்தா நம்ஜுனை வந்து ஃபோட்டோ வந்து உங்கள் அண்ணன் அனுப்பிச்சிருப்பார். ஷூகா வந்து அனுப்பிச்சிருந்திருப்பாரு கவிக்கு. இவர் தான் வந்து என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவில் பார்த்ததை விட நேரில் நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ வந்து அழகாக இருக்கார். உங்களுக்கு பார்த்ததுமே வந்து நம்ஜனை வந்து பிடிச்சிருச்சு. பட் ஆனால் அது உங்களுக்கே வந்து தெரியலைன்ட்டு தான் சொல்லணும். ஸோ வந்து பார்க்குறீங்க. சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாரி. நான் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக வந்துட்டேன். சாரி, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களான்னு. ஸோ சாரி கவி. இல்லை, இட்ஸ் ஓகே, அதான் வந்துட்டீங்களே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜூனை வந்து கூப்பிட்டு பஸ்ஸுக்கு வந்து ஏறி உட்காந்துக்கிறீங்க. அவர் வந்து ஒரு சீட்டில் உங்களுக்கு நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பின்னாடி தான் அவர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் வந்து தனி சீட்டில் தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த அளவுக்கு பஸ்லேயும் வந்து கூட்டம் இல்லை. ஸோ உங்களுக்கு பின்னாடி நம்ஜன் உட்காந்துக்கிறாரு. பஸ்ஸு வந்து சீக்கிரமே வந்து எடுத்துடுறாங்க. நீங்கள் வந்து நம்ஜன் கிட்ட தான் வந்து பேசுகிறத நிறுத்தவே இல்லை. தொண பேசிக்கிட்டே இருக்கீங்க. ரொம்பவும் வந்து
பேசுறது வந்து உங்களுக்கு ரொம்பவும் வந்து பிடிக்கும். அதனால நம்ஜன் வந்து நீங்க பேசுற எல்லாத்தையுமே வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படியே பஸ் போக 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 எல்லாம் வந்து வர ஸ்டார்ட் பண்றாங்க. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா வந்து ஃபுல்லா திரும்பி உட்காந்து நம்ஜனை பார்த்து அவ்வளோ வந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ வந்து ஒரு பாட்டி வந்து அவங்களுக்கு வந்து சீட்டு இல்ல. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, "எப்பா தம்பி, நீ எந்திரிச்சு தான் உன் பொண்டாட்டி பக்கத்துல தான் போய் உட்காந்துக்கோவேன். நானும் எவ்வளோ நேரம் நின்னுட்டே இருக்கிறது, எனக்கும் கால்லாம் வலிக்குதுப்பா" அப்படின்ற மாரி அவங்க சொல்றாங்க. "எது பொண்டாட்டியா?" அப்படின்ற மாரி. இல்ல பாட்டி. ஆ சரி பாட்டி, சரி பாட்டி. நான் அவ பக்கத்துல போய் உட்காந்துக்கிறேன். நீங்க உட்காருங்க" அப்படின்ற மாரி நம்ஜனும் வந்து எந்திரிச்சு உங்க பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறாரு. அந்த பாட்டியும் வந்து அவங்க நம்ஜன் உட்காந்துட்டு இருந்த சீட்ல உட்காந்துக்கிறாங்க. அ எதுக்கு அவங்க வந்து பொண்டாட்டின்னு சொல்லும்போது, நீங்க எதுக்கு வந்து இல்லன்னு சொல்ல வேண்டியதுதானே? இப்ப அது ரொம்ப முக்கியமா? பாவம் அவங்களே வந்து வயசானவங்க. சீட்டு கேட்குறாங்க. அ என் நான் எப்படி வந்து இல்ல அவ என் பொண்டாட்டிலாம் இல்லன்னா சீட்லாம் அவ பக்கத்துல போய் உட்கார முடியாதுன்னு சொல்ல முடியுமா? விடு, அவங்களுக்கு என்ன தெரியவா போகுது? இது என்ன உண்மையா? இல்லல்ல அப்படின்ற மாரி நம்ஜனும் சொல்றாரு. அதுவும் சரிதான். சரி வயசானவங்க போல உட்காந்துக்கட்டும் அப்படின்ற மாரி அவரு வந்து ஆஹ் நீங்க இந்த மாதிரி வந்து நீங்க குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க. அந்த பாட்டியா பின்னாடி இருந்துட்டு, அப்படி என்னத்தை தான் ரெண்டு பேரும் வந்து குசு 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 குசுன்னு பேசிக்கிட்டே இருக்கிறீங்க? நானும் எவ்வளோ நேரமா பார்த்துட்டு இருக்கேன். அப்படி என்ன புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து அந்த பாட்டி கேக்குறாங்க. உடனே நம்சனா, அது ஒண்ணும் இல்ல பாட்டி, இவ அண்ணன் கல்யாணம், அதுக்காக தான் வந்து போயிட்டு இருக்கோம். அதுதான் போய் வந்து என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம். ஓஹோ! மச்சான் கல்யாணமா? சரி, சரி, சரி. எந்த ஊருக்கு போறீங்க? அப்படின்ற மாரிலாம் வந்து கேட்குறாங்க. இந்த ஊருக்கு தான். அப்படியா? நானும் அந்த ஊருக்கு தான் போறேன். அங்கேயும் வந்து கல்யாணத்துக்கு தான் நானும் போறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. ஓஹோ! அப்ப அந்த ஊர்ல 2 கல்யாணம் போல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ரம்ஜனும் ஜூனும் நெனச்சுக்கிறீங்க. சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைமும் வந்து ஸ்கிப் ஆகுது. அவங்க ஊருக்கும் வந்து ரீச் ஆயிடுறாங்க. ஸோ நீங்களும் ஜூனும் வந்து கீழே இறங்கிட்டு போயிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி வந்து அந்த பாட்டியும் வந்து அதே இடத்துக்கு தான் இறங்குறாங்க. சரி நம்ம வந்து ஆட்டோ பிடிச்சிட்டு போயிடலாம், இல்லை அவன் வர சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் வந்து உங்ககிட்ட கேட்குறாரு. இல்லை இல்லை, அவனெல்லாம் வர முடியாதுல்ல. எப்படி வர முடியும்? மாப்பிள்ளை பண்ணிட்டாங்க, காப்பெல்லாம் கட்டியிருப்பாங்க கைக்கு, அதெல்லாம் வந்து வர முடியாது அவனால். நம்ம ஆட்டோ பிடிச்சிட்டு போயிடலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோவை பிடிக்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார உட்காந்துட்டு போலான்ட்டு போய்க்கும்போது அந்த பாட்டியும் வந்து வந்துடுறாங்க. எப்போ இப்போ நிறுத்துங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு எவன்டா அதுன்னு பார்த்தா அந்த பாட்டி. பாட்டி நீங்கள் எப்பா எல்லாம் ஒரே ஊருக்கு தானே போகிறோம், அப்படியே நானும் போகிற வழியில் எனக்கு இடத்துல இறங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி சொல்கிறாங்க. சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. இல்லை இல்லை, ஃபஸ்ட்டு நம்ஜன் உட்காந்துட்டு இருந்திருப்பா, அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போ அந்த பாட்டியும் வந்து உட்காந்துட்டாங்க. ஸோ வந்து இடம் கொஞ்சம் இதாக இருக்குது. அந்த பாட்டியா தள்ளு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தள்ளி விடுறாங்க. நீங்களா ரொம்ப நம்ஜுன்னு போட்டு போய் உட்காந்துட்டீங்க. ஐயோ என்னடா இது நம்ஜுனுக்கா? லைக் வந்து அவரோட தைஸும் உங்கள் தைஸும் நல்லா ஒட்டிக்கிட்டு இருக்கு. அவருக்கு நல்லா வந்து ஐயோ என்னடா இது, விட்டா வந்து அந்த பாட்டி இவளை வந்து நம்ம தொடர்னாலே உட்கார வச்சு வைங்க போலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பாட்டி கொஞ்சம் கொஞ்சம் அட உட்காந்துட்டு வாங்க, என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பாட்டியும் வந்து அப்படியே போகுது. அந்த ரோடா கடக்கு முடுக்குன்னு ஆடிக்கிட்டே இருக்கு. நீங்களா அந்த பக்கமும் இந்த பக்கம் ஆடுறது, விட்டா வந்து நம்ஜூன் மேலேயே வந்து விழுந்துருவீங்க போல, அந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கு. லைக் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது, அந்த ஸ்பீடாக விட்டு ஏற்றினதுல. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் எந்திரிச்சு லைக் வந்து ஸ்பீட் பிரேக்கர் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எந்திரிச்சு என்ன ஆகுது அப்படின்னா நம்ஜனோட லேப்லேயே போய் உட்காந்துக்கிறீங்க. நம்ஜனுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. உங்களுக்கா ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு இருக்கு. அந்த பாட்டியா சரி சரி நடத்துங்க நடத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்படியே அந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க. உட்காந்தது போதும், எந்திரிக்கிறேன். சாரி சாரி, அது எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அப்படியே வந்து சீட்டில் உட்காந்துக்கிறீங்க. உங்களுக்கா அவ்வளோ இதாக இருக்குது, ஷையாக ஃப்ளஷாக இருக்குது. நம்ஜனுக்கா ஐயோ அப்படின்ட்டு இருக்குது. சூன் வந்து அப்படியே வந்து ஊருக்குள்ளாரையும் வந்தாச்சு. பாட்டி நீங்கள் எங்கே இறங்கணும்னு சொன்னீங்கன்னா அங்கேயே இறக்கி விட்டுருவோம், அப்புறம் நாங்களும் கிளம்பிடுவோம்ல அப்படின்ற மாதிரி கவி சொல்கிறாங்க.
அட்ரஸ் வந்து சொல்றாங்க. நீங்களும் அங்கதான் போறீங்களா? ஆமா, நாங்களும் அங்கதான் போறோம். அப்படியா, பாத்தியா எவ்வளோ ஒத்துமை. சரி நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்து வந்துடுறாங்க. அந்த ஏரியாவுக்கும் வந்துடுறாங்க. ஒரே ஏரியா தான். ஸோ ஒரே ஏரியாவில் ரெண்டு கல்யாணம் போல அப்படின்ட்டு தான். பட் ஆனால் கல்யாணம் வந்து உங்கள் வீட்டில் தானே. ஸோ அங்கே தான் வந்து நிற்கிது. அங்கே தான் வந்து பாட்டி நாங்கள் இங்கே தான் இறங்கணும், நீங்கள் எங்கே போகணுமோ உங்ககிட்ட டிரைவர் கிட்ட சொல்லுங்க, அவங்க கொண்டு போய் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நானும் இந்த வீட்டுக்கு தான் வந்து கல்யாணத்துக்கு வந்திருக்கேன். எது, நிஜமாவா? அப்போ நீங்கள் என் அண்ணன் கல்யாணத்துக்கு தான் வந்திருக்கீங்களா? அவர் உன் அண்ணனா? ஆமா அப்படின்ற மாதிரி. அட ஆமால, அப்போவே நீங்கள் பஸ்ஸில் சொன்னீங்கல்ல. நான் பாரு, இந்த வயசான காலத்தில் எனக்கெல்லாம் மறந்து போச்சு. சரி வாங்க எல்லாம் ஒட்டுக்கா உள்ளார போவோம் அப்படின்ற மாதிரி வந்து உள்ளார போகிறவங்க. ஆட்டோக்கெல்லாம் வந்து அமௌண்ட்டெல்லாம் கொடுத்துட்டு லைக் வந்து உங்கள் அண்ணாவுக்கு வந்து நம்ம சொன்ன சொல்லியிருக்கு, இந்த மாதிரி வந்து ரீச் ஆகிட்டோம்டா, ஆட்டோவில் வந்துட்டுருக்கோம், இவ்வளோ நேரத்தில் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அப்படியே வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணனுக்கு தான் கால் பண்ணுறாரு. நம்ம சொல்லிட்டு வந்துட்டோம்டா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு உள்ளார வந்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் உள்ளார போகிறீங்க அம்மா அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே வந்து எல்லாம் ஜாலியாக வந்து பேசிக்கிட்டு அப்படியே வந்து போகுது. ஸோ அந்த பாட்டியா டே அந்த பாட்டியா டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அவங்க ஓரமாக போய் அவங்க உட்காந்து அப்படியே டயர்டில் உட்காந்துக்கிட்டாங்க. உங்கள் அம்மா லைக் வந்து அந்த பாட்டி யார் அப்படின்னா வந்து பொண்ணோட சைடில் வந்து இருக்கிறவங்க. ஸோ பொண்ணோட பாட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அவங்க தான் வந்தது. அவங்க வந்து இந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்குது அப்படின்றதுக்காக அவங்க வந்து இருந்திருப்பாங்க. சடங்கெல்லாம் வந்து எங்கள் இதில் இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக அவங்க வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் வந்து அப்படியே வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு தாவணியில் தான் வந்து சுற்றிட்டுருக்கீங்க. அந்த பாட்டி வந்து அவங்களுக்கு வந்து ரூம் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அங்கே போய் ரெஸ்ட் எடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே கல்யாண வேலைலாம் வந்து நம்ஜனும் வந்து அப்பப்போ ஹெல்ப் பண்ணுறது, உங்களை வேணுன்ட்டு வம்பு இழுக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து போயிட்டுருக்கோம். அந்த பாட்டியா அவங்களும் வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு ஈவினிங் போல் வந்து அவங்க வெளில வராங்க. சும்மா வந்து நம்ஜன் உங்களை வம்பு இழுத்துட்டே தான் இருக்காரு. உங்களுக்கு செம்மையாக கோவம் வருது. திட்டுறது, லைக் சும்மா அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நம்ஜனுக்கா லைக் அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ வந்து சந்தோஷமாக இருக்காங்க. பெருசாக பண்ணுறது எப்போ இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பொண்ணு ஏன் தாவணி போட்டு இருக்கா? கல்யாணம் ஆச்சுன்னா புடவை தானே கட்டணும், ஏன் இந்த பொண்ணு தாவணி போட்டிருக்கா அப்படின்ற மாதிரி அந்த டவுட் வருது. அந்த லைக் வந்து அந்த பாட்டியா லைக் வந்து அப்போ வந்து அங்கே யாரெல்லாம் இருந்திருப்பாங்க அப்படின்னா வந்து உங்களோட அப்பா அம்மா லைக் ரொம்ப க்ளோஸான ரிலேட்டிவ்ஸ்லாம் வீட்டில் மேரேஜ்லாம் வந்து இருப்பாங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருக்காங்க. அப்போ தான் வந்து உங்கள் அம்மா நடந்து வந்துட்டுருப்பாங்க. அப்போ தான் வந்து அந்த பாட்டி வந்து உங்கள் அம்மா கிட்ட ஒரு நிமிஷம் சொல்லுங்கம்மா, உங்கள் பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, அப்புறம் ஏன் வந்து அவள் தாவணி போட்டுட்ருக்கா? புடவை தானே கட்டணும், ஏன் வந்து தாவணி போட்டுட்ருக்கா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அப்படி கேட்டதுன்னு பக்குன்னு ஆயிடுச்சு. என்ன சொல்கிறீங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. எல்லாருக்குமே சாக்கு. ஏன்னா அங்கேருந்து அதை வந்து உங்களோட அப்பா அம்மா சித்தப்பா சித்தி பெரியப்பா பெரியம்மா மாமா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருந்திருப்பாங்களா. எல்லாருக்குமே பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அது சொல்லுமா, வாங்கிட்டு தான் கேட்குறான். உன் பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, அவளுக்கு வந்து புடவை தானே கட்டின, ஏன் தாவணி போட்டுட்ருக்கா? போய் புடவையை கட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா அவளுக்கெல்லாம் இன்னும் கல்யாணம் ஆகலைம்மா, அவள் இப்போ தான் காலேஜ் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. அட ஏம்மா வந்து இப்படி போய் சொல்கிறீங்க? உன் பொண்ணு தான் சொன்னான் அவள் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, அவன் தான் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜனை கட்டுறாங்க. அப்படியே வந்து இடியே விழுந்த மாதிரி இருக்கு. ஆத்தி என்னடி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி. உண்மையிலேயே கல்யாணம் பண்ணிட்டாலோ அப்படின்ற மாதிரியான கோபமும் வருது. உடனே உங்களை தான் கூப்பிடுறாங்க. அம்மா சொல்லுமா, என்னடி பண்ணி வச்சிருக்க? நான் என்னம்மா பண்ணேன், இப்போதான் ஸ்வீட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிட்டேம்மா, செம்மையாக இருக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அது இல்லடி, அப்புறம் வேற என்னம்மா?
பாட்டி நீங்களும் எந்திரிச்சிட்டிங்களா? ரொம்ப டயர்டா இருந்திருக்குல்ல. ஸ்வீட் சாப்பிட்றீங்களா? இந்தாங்க ஸ்வீட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீட்டுறீங்க. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவங்களும் வந்து எடுத்துக்கிறாங்க. நீ ஏம்மா தாவணி போட்டிருக்க? தாவணி போடாம வேற என்னத்த போடுறது? தாவணி தானே போடணும். இல்லை உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சேம்மா, அப்புறம் எதுக்கு வந்து நீ தாவணி கட்டியிருக்க, புடவை தானே கட்டணும் அப்படின்னு சொன்னது உங்களுக்கு அடி ஆத்தி. இந்த பாட்டி அப்பவே வந்து புருஷன்னு சொல்லிச்சே ஆத்தி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அப்படியே வைட் ஐஸ்ல பாக்குறீங்க. ஏய் இந்த பாட்டி சொல்றது உண்மையாடி? நீ வந்து அவனை கல்யாணம் பண்ணிட்டியா அப்படின்னு நம்பனை பாயிண்ட் பண்றாங்க. அத்தியமா அப்படிலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து லைக் நீங்கள் நம்ஜன் வந்து வம்பு எடுத்தது வந்து எல்லாம் பார்த்துட்டு தான் இறந்துருப்பாங்க. சரி ஏதோ பண்ணுங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து தான் அவங்க பெருசாக எதுவும் கண்டுக்கல. ஆனால் இப்போது தான் வந்து அவங்களுக்கு ஏதோ அப்போ வந்து இவன் வேணும்ன்ட்டு தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் வந்து சரி ஸ்வீட் நீங்கள் வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தது அதை பார்த்து இருந்திருப்பாரு. சரி ஸ்வீட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. ஸ்வீட்டு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்றாரு. நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இங்க என்ன கலவரம் நடந்துட்டு இருக்குடா, நீ வந்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் வந்து லைக் வந்து நீங்க ஸ்வீட் கடிச்சிட்டு வச்சிருப்பீங்க, அதுதான் வந்து நம்ஜன் எடுத்து சாப்பிட்டுருப்பாரு. அவர் வந்து நோட்டீஸ் பண்ணி இருந்திருக்க மாட்டார். ஸ்வீட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வந்து சாப்பிடுவாரு. பட் ஆனால் அது நீங்க கடிச்சிட்டு வச்ச ஸ்வீட்டு எல்லாருமே பாக்குறாங்க. அவ கடிச்சிட்டு வச்சது இவ சாப்பிடுறான், அப்ப அது உண்மைதான் போல அப்படின்ற மாதிரி கோவம் வருது. உங்க அம்மாவா பலாருன்னு உங்களை ஒரு அற ஷாக்கு நம்பிருக்கு. லைக் ஜூனுக்கு செம்ம ஷாக்கு. ஆண்டி எதுக்கு அடிக்கிறீங்க, இப்போ என்ன பண்ணிட்டானே எதுக்கு இப்படி அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒன்றும் ஆகலல்ல அப்படின்ற மாதிரி வந்து நம்ஜுனடி ஐயோ இதெல்லாம் பண்ணாதடா அப்புறம் கன்ஃபார்மே பண்ணிடுவாங்கடா வேண்டாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏம்மா வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனா இப்படி அடிக்கிற, அப்புறம் அப்படி என்ன பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி பாட்டி அப்போதான் நம்ஜனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஆத்தி இந்த கிளவி பார்த்த வேலையா. பாட்டி சொல்லுடா பேராண்டி, எங்களுக்குல கல்யாணம் ஒன்றும் ஆகலை. ஏது கல்யாணம் ஆகலையா? அப்போ வந்து அப்போ உன் பொண்டாட்டி பக்கத்துல போய் உட்காருன்னு சொன்ன போது சரி சரி அப்படின்ட்டு போனேன். ஐயோ பாட்டி, அப்போ சரி நீங்க ஏதோ வந்து ரொம்ப வயசானவங்க அப்படின்றதுனால சரி சீட்டு கொடுக்கலாம் அப்படின்றதுனால வந்து நான் போய் அவ பக்கத்துல உட்காந்தேன், வேற ஒன்றும் இல்லை. ஐயோ இந்த கேரக்டர் என்ன பண்ணிருக்கோ தெரியலையே அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. என்ன தம்பி, அவ அவ்வளோ ரெண்டு பேரும் அவ்வளோ குசு குசுன்னு பேசிக்கிட்டே வந்தீங்க. அது மட்டும் இல்லாம வந்து பக்கத்துல பக்கத்துல தானே உட்காந்துட்டீங்க. புருஷன் பொண்டாட்டியா இருக்கிறதுனால தானே வந்து பக்கத்துல பக்கத்துல உட்கார முடியும். இல்லைன்னா வந்து அப்புறம் எப்படிலாம் உட்கார முடியும்? அடியே பாட்டு கெட்டு கிளவி தாய் கிளவி வாயா மூடுறி அப்படின்ற மாதிரிதான் இருக்கு உங்களுக்கு நம்ஜுடுக்கா. ஐயோ இது என்ன கோத்து விடுவே அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. இத பாருங்க பாட்டி, நான் வந்து நீங்கள் சொன்னதை ஏன் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னா வந்து சீட்டு வேறு எங்கேயுமே இல்லை. நான் வந்து சரி உங்களுக்கு சீட்டு கிடைக்கட்டுமே அப்படின்றதுக்காக நீங்கள் சொன்னதை நான் ஒத்துக்கிட்டேன், மற்றபடியெல்லாம் வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி எவ்வளவோ சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் ரெண்டு பேருமே வந்து புருஷன் பொண்டாட்டி மாதிரி தான் நடந்துக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து அடித்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ கூட பாரு, அவள் கடிச்சிட்டு வச்ச ஸ்வீட்டை தான் நீ எடுத்து சாப்பிட்ட, புருஷன் தானே இப்படி பண்ணுவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆத்தி கிளவி வாயா மூடி அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது உங்கள் ரெண்டு பேருமே. ஐயோ பாட்டி, அதை நான் பார்க்க கூட இல்லை பாட்டி, ஸ்வீட்டுன்னு நினச்சி எச்சதில் இப்படி ஒன்று கொண்டு வந்து புகுத்தாத பாட்டி, சும்மா இறுதி கிளவி அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ஜன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அட சும்மா இரு தம்பி, அந்த பொண்ணை பிடிக்காமே நீ வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்திருப்ப, அந்த பொண்ணுக்கு வந்து கேட்டதெல்லாம் வந்து வாங்கி கொடுத்த, அப்புறம் அப்படிலாம் அந்த மாதிரி சீன் வந்து அந்த பாட்டி வந்து சொல்றாங்க. ஐயோ கிளவி வாயா மூடுறி, ஐயோ இவனே வந்து நம்மளை கோத்துட்டுருவா போலயே பாட்டி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை பாட்டி, தயவு செஞ்சு சும்மா இரு பாட்டி அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்றீங்க, நம்ஜனும் சொல்றாங்க. லைக் வந்து அவங்க ஃபிக்ஸே பண்ணிட்டாங்க. அப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கும் நம்ஜனுக்கும் மேரேஜை ரெடி பண்ணிடுறாங்க. லைக் ஷூகாவோட மேரேஜுக்கு உங்களோட மேரேஜும் வந்து வச்சிடுறாங்க. ஐயோ டே மச்சான், ஷூகா கிட்ட வந்து நம்ஜன் அவ்வளோ சொல்கிற, டே மச்சான் என்னடா நடக்குறீங்க டே, உன் தங்கச்சி பக்கத்தில் உட்காந்தது ஒரு குத்தமாடா, அந்த வயசான பாட்டிக்கு சீட் இல்லைன்ட்டு சொல்லி வந்து சரின்னு உன் தங்கச்சி பக்கத்தில் போய் உட்காந்தண்டா
ஏன்டா இப்படி பண்றாங்க டேய் சொல்லி நிறுத்தேன்டா அப்படின்ற மாதிரி நம்ஜுன் ஷோகா கிட்ட கத்திக்கிட்டு இருக்காரு. என்னால ஒன்னும் பண்ண முடியாது மச்சான், ஃபிக்ஸே பண்ணிட்டாங்க. ஸோ என் தங்கச்சியும் நல்ல பொண்ணுதான், நீயும் நல்லவன் தான், தங்கச்சி நல்லா பார்த்துக்க அப்படின்ற மாதிரி. டேய் அவன் தங்கச்சிடா, தங்கச்சின்றதுனால தான் நான் சொல்கிறேன், ஒரு நல்ல அண்ணனா ஒரு நல்ல பையன் கிடைக்கும் போது நான் ஏன் என் தங்கச்சி லைஃப்பை வந்து கல்யாணம் ஏன் வேண்டான்னு சொல்லணும். இங்கே ரொம்ப தான் நல்ல பையன், என் தங்கச்சி நல்லா பார்த்துக்குவேன், இந்த மாதிரி ஒரு சான்ஸ் எனக்கு கிடைக்குமா, என் ஃப்ரெண்டே எனக்கு மச்சானா வரான் அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கும் வந்து சுகாக்கும் ஒரே ஸ்டேஜில் வந்து மேரேஜை வந்து முடிச்சு வைக்கிறாங்க. நம்ஜனும் வந்து இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்களும் வந்து அப்பாடா நம்ம பையனுக்கு மேரேஜ் எப்படியோ பொண்ணு கிடச்சிருச்சுப்போ, இவனுக்குன்னு ஒரு பொண்ணு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து மேரேஜ்க்கு வந்திருப்பாங்க. லைக் ரிலேட்டிவ்ஸையும் வந்து சொல்லிட்டு திடீர் சடன் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்திருப்பாங்க. மேரேஜும் முடியுது. ஃபர்ஸ்ட் நைட்டு தான் உங்களுக்கா ஐயோ ஐயோ அப்படின்ட்டு இருக்கு. இப்போ நம்ஜுனா அவர் டென்ஷனா உட்காந்துக்கிட்டு இருக்காரு, என்ன நடக்க போதோ அப்படின்ற மாதிரி தான். நீங்களும் வந்து வரீங்க, கதவெல்லாம் லைக் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அந்த பால் சொம்போட வரீங்க. நம்ஜுனுக்கா அப்படியே வேர்த்து கட்டுது, ஐயோ என்னென்ன சொல்லுவீங்களோ திட்டுவீங்களோ அப்படின்ற மாதிரி. நீங்களும் வந்து அக்செப்ட் பண்ணிட்டுங்க, வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி அக்செப்டும் பண்ணியாச்சு. அந்த பால் சம்பளம் கொடுத்துட்டு சரி நம்ஜன் காலில் வெள்ளம் அப்படின்னு போகும்போது, என்னம்மா பண்ணுற நீ, கால் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, சினிமாவில் வர மாதிரிலாம் தயவு செஞ்சு இங்கே பண்ணிடாதம்மா அப்படின்ற மாதிரி நம்ஜன் சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா 2 பேருமே சைலண்ட்டாக தான் இருக்கீங்க, என்ன பேசுறதுன்னு தெரில. நம்ஜனும் வந்து லைக் வந்து இது அவர் பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. சடனாக இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல, எங்கேயோ இருந்து இப்போ எங்கேயோ வந்து அது முடிஞ்சிருக்கு. நீ என்னை அக்செப்ட் பண்ணிவிட்டு கஷ்டமாக தான் இருக்கும், உனக்கு எவ்வளோ டைம் வேணுமோ எடுத்துக்கோ, நான் வெயிட் பண்ணுறேன், இதெல்லாம் இப்போவே வந்து நடக்கணும், எந்த ஒரு அவசியமும் இல்லை, சடனாக வந்து என்னென்னமோ நடந்துருச்சு. ஸோ நீ எப்போ வந்து இந்த மேரேஜ் லைஃபுக்கு வந்து ரெடின்ட்டு நினைக்கிறியோ அப்போ நம்ம மேரேஜ் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம், அது வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ஜன் வந்து சொல்கிறாரு. உங்களுக்கும் வந்து அது ரொம்ப ஒரு நல்ல ஐடியாவுமா தான் தோணுது. ஸோ மேரேஜ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கிளம்பணும் இல்லையா, ஸோ நீங்கள் வந்து நம்ஜுன் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருப்பார், அங்கேருந்தே தான் ஒர்க் போகிறது எல்லாமே வந்து. நம்ஜுனும் லைக் ஜூனும் ஷுகாவும் ஒரே ஆஃபீஸ் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து லைக் வந்து அவர் வந்து ஒர்க் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் காலேஜில் ட்ராப் பண்ணுறது, உங்களை வந்து பிக்கப் பண்ணுறது, உங்களுக்கு ஸ்டடீஸில் ஹெல்ப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கேரிங்காக வந்து லைக் வந்து ஒரு 2 months இப்படியே தான் வந்து போகுது. அந்த கேரிங் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவும் வந்து பிடிச்சிருக்கு. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே வந்து டேஸ் போக 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 அது வந்து அப்படியே அந்த கேரிங்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தது அப்படியே கொஞ்சமாக லவ்வாக வந்து சேஞ்ச் ஆகுது. அப்பப்போ தெரியாமல் தொடுற மாதிரி உங்கள் ஹேண்டை அவர் தொடுறது, நீங்கள் அவரோட ஹேண்டை தொடுறது, மூவிஸ் பார்க்கும்போது நீங்கள் அவரோட தோளில் சாஞ்சிக்கிறது, அவர் வந்து உங்கள் தோள் மேலே கை போடுறது அப்படின்ற மாதிரியான அந்த ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அது லவ் வந்து டெவலப் ஆகிக்கிட்டே போகுது. ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறாரு. லைக் வந்து இந்த சைடு வந்து இது வரைக்கும் எனக்கு நம்ஜன் பார்த்ததுக்கும் இது இப்போ பார்க்குறதுக்கும் ரொம்பவும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. அப்பப்போ வந்து திருடுத்தனமாக வந்து உங்களை கிஸ் பண்ணுறது, ஹக் பண்ணுறது, சடனாக வந்து ஹக் பண்ணுறது, திடீர்னு கிஸ் பண்ணிட்டு திடீர்னு போயிடுறது அந்த மாதிரி. ஸோ சடனாக வந்து இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு அது ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு. அதுவும் நீங்கள் ஏற்றுக்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ அப்பப்போ நீங்களும் வந்து நம்ஜனை வந்து கிஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வந்து போகும். அப்படியே ஜாலியாக வந்து லைஃப் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி ஒரு நாள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து 2 பேருமே வந்து மூவி பார்த்துட்டு வந்துருக்கீங்க. ஒரு மூவி வந்து நம்ஜனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க, இந்த மூவி நல்லா இருக்கும்டா பாருடா அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. அந்த மூவி சரி நீயும் வா சேர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவியையும் வந்து கூப்பிட்டு இருந்திருப்பாரு. 2 பேருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது வந்து சரி லைக் வந்து அந்த சீன் வந்து ஒரு ரொமான்டிக்காக ரொம்ப வந்து லைக் என்ன ஒரு அடல்ட் சீன் மாதிரி தான் வந்து போகுது. நம்ஜனுக்கா அட என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது.
நீங்களா வைடஸ்லி பாக்குறீங்க என்னடா படம் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுனா நம்ஜுனை நீங்க பாக்குறீங்க. நம்ஜுனும் அவரும் வந்து உங்களை பாக்குறாரு. ஐ டு ஐ கான்டாக்ட் போகுது. அங்கேயே அந்த கிஸ் சவுண்டு வேற கேக்குது. அது உங்களுக்கும் ஒரு மாதிரி ஆகுது, நம்ஜனுக்கும் ஒரு மாதிரி ஆகுது. நீங்க அவர் லிப்ஸை பாக்குறது, அவரு உங்க லிப்ஸை பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேருமே வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா லீன் ஆயிட்டே இருக்கீங்க. அப்படியே வந்து டக்குன்னு ஒரு கிஸ்ஸு, அந்த கிஸ் அப்படியே வந்து டீப்பா போகுது. அப்படியே அந்த கோச்லேயே வந்து அந்த கிஸ்ஸை பண்ணிக்கிட்டே அப்படியே உங்களை ஜூன் வந்து உங்களை படுக்க வைக்கிறாரு. அப்படியே அந்த கிஸ் அப்படியே வந்து ஹாட்டா டீப்பா அந்த கழுத்துக்கிட்ட அப்படியே வந்து ட்ராவல் ஆகுது. அதுக்கப்புறமா வந்து அந்த சோஃபாலேயே ஒரு ஹாட்டான ஒரு மேக்கப் செஷன் வந்து போகுது. லைக் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அன்கட்ஸ் லைக் வந்து அந்த டிவிலையும் வந்து அந்த சவுண்டு, அந்த அந்த சவுண்டெல்லாம் வரும் இல்லையா? ஸோ வந்து பேர் சொல்லி மான் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அதை வந்து நீங்களும் வந்து பண்ணுறீங்க. ரெண்டுத்தையும் கேட்கும்போது நம்ஜனுக்கு இன்னமும் வந்து ஹைப் ஆகுது. உங்களுக்கா லைக் வந்து பெயினாக இருந்தாலும் அது ஒரு மாதிரியான ப்ளஷராகவும் இருக்குது. நீங்களும் வந்து நம்ஜனுக்கு செம்மையாக வந்து கோஆப்ரேட் பண்ணுறீங்க. செம்ம ஹாட்டான ஒரு மேக்கப் செஷன் போகுது. அண்டு உங்களோட லைஃப்பும் வந்து நல்லா ஹாப்பியாக வந்து லீட் ஆகுது. அண்ட் இதோட இந்த ஒன் ஷாட்டை வந்து முடிக்கிறேன். லைக் வந்து எனக்கும் கொஞ்சம் வந்து லைக் வந்து இதை 1 hour கொண்டு போகலான்னு தான் இருந்தேன். பட் ஆனால் என்னால் வந்து லைக் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவாக இருக்குது. அதனால தான் வந்து இதை லைக் வந்து இதுலேயே வந்து முடிக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலான்டா பிக்ஸீஸ். பாய்.